வணக்கம் மக்களே! மாஸ்க் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத வச்சு வெட்டிங்க்கு ஒரு சூப்பரான எடிட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இந்த கிளிப்பு பாருங்க. மாப்பிள வந்து கேமரா பார்க்கும்போது அவருடைய நேம் வர மாரி ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணியிருக்கேன். இத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எடிட் பண்ண போறோம். இதில வந்து டைமிங் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா பார்த்தீங்கன்னா வைக்க போறோம். ஓகேயா? இந்த கிளிப்ப ட்ராக் பண்ணி இந்த நியூ சீக்வென்ஸ்ல விட்டுறலாம். தனியா வந்துரும். ஆடியோ வேண்டாம், ஆடியோவ டெலீட் பண்ணிறலாம். கிளிப்பை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், லூமிட்ரி கலர் பேனரில் போயிட்டு கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் பேலன்ஸில் எல்லோ அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெஜெண்டா ஏற்றிக்கலாம். அப்புறம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஹைலைட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஷேடோவை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவு ஒரு நல்ல டோனுக்கு பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு. இதுக்கப்புறம் கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ்ஸில் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளூ லைன் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ளூ, அப்புறம் க்ரீன் எடுத்துகிட்டு லைட்டாக மெஜெண்டா, ரெட் எடுத்துகிட்டு ரெட் வேணால் லைட்டாக ஏற்றிக்கலாம். ரைட், சூப்பர். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கிளிப்பை நம்ம கலர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிளிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள வந்து இப்படி ஃபேஸை திருப்பி இங்கே பார்க்காரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த மாப்பிள்ளையோட நேம் வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷாட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து வேறு எந்த ஆப்பும் பயன்படுத்த போகிறதில்ல, ப்ரீமியர் ப்ரோ மட்டுமே பயன்படுத்தி இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கரெக்டாக ப்ளே கட்டை வச்சுட்டு, மாப்பிள்ளை இந்த இடத்துல இருக்கிறா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இதை கொஞ்சமாக ஸ்லோ மோஷன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கிளிப்புக்கு ஒரு 70 வச்சுக்கலாமா? ஓகே, டன்னு. 70 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஓகே. இதே கிளிப்பை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இப்படி ஓரமாக வச்சுருங்க. நான் சொன்னது கவனமாக கேளுங்க. கிளிப்பை கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளிப்பை ஓரமாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடு ஃப்ரேம் ஹோல்டு. ஃப்ரேம் ஹோல்டு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ஆகும், இந்த ஃப்ரேமை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிரும். அதாவது இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இது அப்படியே மாறிடும். ஓகேயா? இதுதான் நமக்கு தேவை. அப்புறம் இதை ஒரு டூப்ளிகேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் போட்ட லேயரை இன்னும் டாப்பில் கொண்டு போய்க்கலாம். டாப்பில் கொண்டு போயாச்சா, இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சில வேலை பண்ண வேண்டியிருக்கு. இந்த லேயருக்கு கீழே ஒரு பிளாக் கலரு ஸ்க்ரீன் வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இங்கே வந்து பிளாக் வீடியோன்றதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து பிளாக் வீடியோ வந்துடும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு சுருக்கி கரெக்டாக அந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஓகேயா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுங்க. இதோட வெர்ஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து 26.0ங்கிற வெர்ஷன். இந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு இந்த டூல் வரும். இப்போ நம்ம இந்த டூல் எடுத்துக்கலாம். எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மாப்பிள்ளை மட்டும்தான் வேணும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளையை மட்டும் ஒரு கிளிக்கு. கீழே சரியாக செலெக்ஷன் ஆகலை, அதனால் ஷிஃப்ட் அழுத்திட்டு இதில் ஒரு சின்ன சர்க்கிள் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுவும் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பேனல் உண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் வாங்க. இங்கே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டு ஒப்பாசிட்டி மாஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாப்பிள்ளை படம் மட்டும் தெரியும். ஓகேயா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு, இந்த மாஸ்க்கை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், மாஸ்க்குக்கு கீழே இருக்க ஃபெதரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சா, அடுத்து கீழே இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் வந்திருக்க அந்த இடங்கள் எல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மூத் ஆகும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளைக்கு அவுட்டரில் ஒரு ஸ்டோக் ஆட் பண்ண போகிறோம் ஒயிட் கலரில். ஸ்டோக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம மாற்றினதுக்கப்புறம் இங்கே போயிட்டு ஸ்டோக் அப்படிங்கிறத எஃபெக்ட் எடுத்து இங்கே போடுங்க. போட்டுட்டு இங்கே வந்து கிரே கலர் இருக்கும், கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டோக்கில். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ வச்சுக்கிறேன். ரைட்,
மாப்பிள்ளையோட படத்துக்கு இப்போ நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பிளாக் வீடியோன்னு இருக்கிறதுக்கு ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனும் கிளியராக நமக்கு தெரியும். அப்புறம் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போய்க்கலாம். ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போயிட்டு இதுக்கு இடையில ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், குரோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கார்த்திக். இதில் குரோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஸ்மாலாக மாற்றிட்டு கார்த்திக்கை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண ப்ராப்பர்ட்டிஸுங்கிற பேனல் வாங்க. இதில் சைஸ் ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்குங்க. ஓகே, இப்போ ஒரு நல்ல ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் மாதிரி ஏதாவது இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போல்டான ஃபாண்டாக தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, இது கூட ஓகே, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம்னா சென்டர் கொண்டு வந்துக்கலாம். இங்கே தான் எனக்கு டெக்ஸ்ட் வேணும். டெக்ஸ்ட்டுக்கான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஃபில்லுங்க கலரை கிளிக் பண்ணி ஒரு எல்லோ கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவுட்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேடோ போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கலாம். பிளாக் கலர் எடுத்துகிட்டு இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டை கீழே கொண்டு வந்துக்கலாம். சரியா, டெக்ஸ்ட்டை கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த கிளிப்பை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீஸ் ஆகுது. அப்புறம் நம்மளுக்கு திரும்ப வந்து நார்மலாக வீடியோ வந்து மாறிடுது. ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே பர்ஃபெக்டாக நமக்கு இதில் சூப்பராக வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து மாறிடும். அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு அப்படிங்கிறத இந்த மாப்பிள்ளை படத்துக்கு போட்டுடுறேன். ஓகேயா, அடுத்து இந்த நேமுக்கு என்ன பண்ணுறேன், ரைட் சைடு அப்படிங்கிறத எடுத்து போடுறேன். ஸோ இப்போ போட்டதும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் சைடை தூக்கி மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு லெஃப்ட் சைடு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி டெக்ஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆப்போசிட்லேருந்து வரும். மாப்பிள்ளை படம் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகும், டெக்ஸ்ட் அதுக்கு பின்னால் ட்ராவல் ஆகி நமக்கு இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு அப்படியே ஒரு 2-3 செகண்டில் நமக்கு வந்து அந்த நேம் வந்துடுச்சு, அப்படியே போயிடும். இதுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீமியர் கம்ப்ரஸர் போயிட்டு இங்கே நம்ம சவுண்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான ஒரு சவுண்டு இதை எடுத்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, சிம்பிளான ஒரு சின்ன விஷயந்தான் இந்த இடத்துல வருது. அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகி போயிடுது. உங்களுக்கு இந்த 3மே பார்க்குறதுக்கு நிறைய லேயர்ஸ் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3ஐயும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கலாம். டன். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியர் ப்ரோ மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எடிட்டிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஈஸியான ஒர்க்கு நம்ம ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா இதில் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரீமியர் ப்ரோட வெர்ஷன் சொல்லிட்டேன் 26.0. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் உங்களுக்கு வந்து காட்டும். சரிங்களா, ஓகே மக்களே.